15 அரெஸ்ட் ஆகிட்டோம் சார். நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பதில் கூட சொல்ல. இன்னைக்கு கூட நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்தோம். நாங்கள் அந்த மனுவை கொடுக்க கூடாது. இந்த பாருங்க வரப்போதே எங்களை மடக்கி எங்களை வந்து இது போல மடக்கி எங்களை அரெஸ்ட் பண்ணால் நாங்கள் எங்கே தான் எங்கள் கோரிக்கையை வைக்கிறது? நாங்கள் 20 வருஷமாக நாங்கள் வேலை சேர்ந்தோம். எங்கள் வேலையை கொடுக்கட்டும். நாங்கள் வேறு எஜே கேட்கல. 1328 குடும்பம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நாங்கள் 13 நாளாக நாங்கள் வந்து ரிப்பன் பள்ளியில் போராடினோம். இன்னைக்கு நாங்கள் 15 அரெஸ்ட் ஆகிட்டோம். இது வரைக்கும் அந்த அரசாங்கம் எங்கள் மேலே சேவையே சாய்க்கல. நாங்கள் ஒரு தூய்மை பணியாளர். நாங்கள் என்ன பாவப்பட்டு நாங்கள் ஆகிட்டோம். ஐயா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு கேட்குறோம். அவங்க வந்தால் தான் வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. அவங்க வந்தால் தான் எங்களுக்கு தனி பணி நிரந்தரமே பண்ணுவாங்க. அவங்க ஏன் எங்களுக்கு பண்ணாதே? எங்களை ஏன் இப்படி அறக்கழிக்கிறாங்க? நாங்கள் இங்கே வந்து மனு கொடுக்க வந்தோம். மனு கொடுக்க வந்தவொன்னுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி பாதி பேரை இட்டுன்னு போயிட்டாங்க. நாங்கள் வந்து இதில் வந்தோம். நாங்கள் தலைமைச் சங்கத்துக்கு வந்து நாங்கள் மனு கொடுக்கலான்னு வந்தோம். அங்கே எங்கள் உள்ளே போக விடாது. அங்கேயே போலீஸ் வந்து பயங்கரமாக போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே பாரிஸில் பார்த்தா பாரிஸில் இறங்கினா அங்கேயே நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறோன்ட்டு அங்கேயும் போராட்டத்துலேயே 10 போலீஸ் வண்டி நிற்கிது. 1000க்கு மேலே எங்களுக்கு போலீஸ் அங்கேயே நிற்கிறாங்க. இது போல் எங்களை ரொம்ப அறக்கழிக்கிறாங்க. நாங்கள் யாரையும் வந்து கஷ்டப்படுத்தினோம் இல்லை. எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுக்கட்டும். எங்கள் எண்ணிலம் வேலையை எங்களுக்கு தரட்டும். நாங்கள் வேலை செய்கிறோம். இன்றைக்கும் ரெடியாகிறோம். நாங்கள் போன வாரத்தில் வந்து நாங்கள் கேட்டோம். ரிப்பன் எங்கள் வேலையை கொடுங்க. மழை டைமு நாங்கள் மக்களுக்கோசம் நாங்கள் கஷ்டப்பட வந்தோம். எங்களுக்கு சம்பளமே இல்லாத நாங்கள் வேலை செய்கிறோம். அங்கேயே எங்களை ஒடுக்கட்டியாக எங்களை அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இதில் போட்டாங்க. பாண்டிச்சேரி கிட்ட எங்களை ஒரு இடத்துல போட்டாங்க. ஒருத்தர் அண்ணா நகரில் போட்டாங்க. இவ்வளோ இடத்துல எங்களை போட்டு வச்சா நாங்கள் எப்படி தான் சார் நாங்கள் வெளியே போகுது? இத்தனைக்கும் பூர்வக்குடியே எங்களுக்கு இங்கே தான் கொளத்தூர் தொகுதி 6வது மண்டலத்தில் இருக்கிறோம். எங்கள் வேலையை எங்கள் கொடுக்கட்டும் ஐயா. நாங்கள் போராடணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. 20 வருஷமாக நாங்கள் வெளியே வரலையே. எங்களை ஏன் இப்படி வெளியே வர வச்சு எங்கள் வேதனைக்கு நீங்கள் துன்புறுத்துறீங்க? எங்கள் குழந்தைங்களாம் 4 மாதம் ஆகுதுயா. நாங்கள் வீட்டு வாடகை கட்டி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல நாளில் வருவோம். தீபாவளி அதுவும் கூட நாங்கள் ட்ரெஸ் சேர்த்து கொடுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டத்தோடு வேதனையோடு இருந்தோம். நாங்கள் ஏன் எங்களை இவ்வளோ மன கஷ்டப்பாக்குறாரு ஐயா? எங்கள் எதையோ செய்கிறாரு. எவ்வளோ நல்லதை செய்கிறாரு இந்த அரசாங்கத்துக்கு. ஏன் இந்த தூய்மை மக்கள் மட்டும் செவி சாய்க்கல? நாங்கள் இன்னும் அவ்வளோ பாவப்பட்டவங்களோ ஆகிட்டோம். நான் கொளத்தூர் தொகுதியே அவர் வந்து அவருடைய மக்கள் தொகுதின்றாரு, மகளிர் தொகுதின்றாரு, தாய் விடுன்றாரு. நீ தாய்ங்களா இன்னைக்கு கஷ்டப்பட்டு நடுத்தால நின்று நாங்கள் எங்கள் வேதனையை சொல்லிக்கிறோம். என்ன சொல்றது? நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படியே வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன்னா நாங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறதா தான். ஏன்னா உங்களாலே பிரச்சனை வராது, எங்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. காரணம் என்ன? எங்கள் வேலையை கொடுங்க தான் நாங்கள் காரணம் வைக்கணும். வேறு எந்த வேலையும் சொல்ல, யார் மேலேயும் எந்த குத்தமும் சொல்ல. எங்கள் வாழ்வாதாரத்தை வாழ விடுங்க. எங்களை இப்போ வாழ விடாமல் சாவ அடிக்கிறீங்களே. எங்கே வந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு நிதானமாக என்ன பேச வராங்க, என்ன சொல்ல வராங்கன்னு எங்களை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நாங்கள் சொல்றதோட சரி, செய்யறதோட சரி. இப்படியே 15 அரெஸ்ட், இதோட 16வது அரெஸ்ட். இப்படி தான் போகிறோம், இப்படி தான் வரோம். ஆனால் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை. தம்பி அங்க ரொம்ப போகுது. Let's go.
கயிறு வேணாமா தனித்தனியா பிடிமா கயிறு வேணாம் தனித்தனியா பிடிங்க வண்டி போகுது டயர் கம்மியா ஏறு